ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நான் இந்த டெய்லரிங் தொழிலில் என்னெல்லாம் கற்றுக்கிட்டேன், எப்படி இந்த டெய்லரிங்கை கற்றுக்கிட்டேன், இன்றைக்கி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு தான் இந்த வீடியோ வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்மகிட்ட கற்றுக்கிற பிகினர்ஸ் 2-3 பேர் கேட்டாங்க, எப்படிக்கா நீங்கள் இந்த டெய்லரிங் ஒர்க் கற்றுக்கிட்டீங்க, இன்றைக்கி எப்படி வீட்டையும் பார்த்துக்கிட்டு இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அவங்களுக்கு மட்டும் சொன்னால் அவங்களோடய முடிஞ்சு போயிடும். அவங்கள மாதிரி இப்போ இருக்கிற பிகினர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்னோடய அனுபவத்தை சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. அதுக்காகத்தான் நான் எம்ப்ராய்டரியும் சேர்த்து இப்போ பண்ணிகிட்ருக்கோம். அதோட டிசைன்ஸ் தான் நான் யூடியூப்பில் போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போது சரி, நம்ம இவங்க கேட்குறாங்க, இதே போல் பிகினர்ஸ் எல்லாருக்காகவும் நான் அந்த வேர்ல்டில் யாராவது ஒரு பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிற மெசேஜ் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்காக தான் நான் இந்த எம்ப்ராய்டரி ஓடுற அந்த வீடியோவில் நானும் இப்போ பேசி என்னோட அனுபவத்தை ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இந்த அக்கா இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க, எனக்கு இப்படி தான் பேச தெரியும். மற்ற யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க, நானுமே பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் இலக்கண தமிழ் கொஞ்சம் நல்லா நீட்டாக அழகாக பேசுவாங்க, இங்கிலீஷ் பேசுவாங்க. எனக்கு அப்படியெல்லாம் பேச தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். என்னை உங்கள் சொந்த அக்காவாக நினச்சிக்கோங்க. உங்கள் அக்காவாக நினச்சி உங்கள் அக்கா எப்படி பேசுவாங்களோ அப்படி என்னட்ட பேசி கேட்டுக்கோங்க. அப்புறம் எனக்கு இப்படி தான் பேச தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் வேலை இல்லை, நமக்கு ஏன் வேலை வர மாட்டேங்குது, நம்ம இந்த தொழிலை விட்டுடலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முதல்ல இந்த ஃபோனை கீழே வச்சுட்டு ப்ளவுஸை தைக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற ஃபஸ்ட்டு ஒரு இது என்னென்னா, அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் முதல்ல ப்ளவுஸ் எடுத்து தையுங்க. நீங்கள் இப்போ இந்த வீடியோ கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே இந்த தைக்க உட்காருங்க. கேட்டுக்கிட்டே நீங்கள் தைக்கிறீங்க, எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, அக்கா நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் உடனே தைக்கிறேன்க்கா மிஷினில் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணணும். இந்த பிகினர்ஸ் யாராவது கேட்டிருந்தீங்கன்னா எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மோட்டிவேட் ஆகும், எனக்கு சந்தோஷமாகும் எனக்கு. அதனால் உடனடியாக மிஷினில் தையுங்க. எதுக்காக நான் இப்படி சொல்கிறேன்னா, நானும் ஒரு காலத்தில் இப்படி தான் வருத்தப்பட்டேன். நமக்கு வேலையே வரலையே, நம்ம நல்லா தைக்கலையே, நமக்கு தைக்க வரலையே, அப்போ நமக்கு வராதோ அப்படின்னு நினச்சிட்டு வேறு வேலைக்கு போகலான்லாம் கூட நினச்சிட்டேன். அப்புறம் என்னட்ட ஒரு கெட்ட குணம் இருக்குது, ஒரு வேலையை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா அதை முடிச்சுட்டு தான் எனக்கு அடுத்த வேலை பார்க்க தோணும். சரி, நம்ம இறங்கிட்டோம், இதை நல்லா கற்றுக்குவோமே. பெரிய பெரிய டெய்லரும் நம்மளை போல மனுஷங்க தானே, அவங்க எப்படி தைக்கிறாங்க, நம்மளால ஏன் தைக்க முடியாது? நம்மளும் மனுஷி தானே, நம்மளும் தப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் எங்களுக்கு யூடியூப் கிடையாது. 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு என்னென்னா, டெய்லரிங் கிளாஸில் சொல்லி கொடுக்குறது, அதுக்கப்புறம் ப்ளஸ் நாங்கள் தைச்சாதான், தைக்க அந்த அனுபவம் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே இன்றைக்குமே அப்படித்தான் சொல்லி கொடுக்கும் நமக்கு. அதனால் நான் வீட்டில் இருந்தேன், எங்கள் அம்மாவோட ப்ளவுஸு, அப்புறம் சொந்தக்காரங்க ப்ளவுஸு, எல்லா ப்ளவுஸையும் வாங்கி நான் அந்த அளவு ப்ளவுஸில் எப்படி தைச்சிருக்காங்க அந்த டெய்லர்னு அதை பார்த்து தைச்சி நான் என்னை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கும் பிறகு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நல்லா தைச்ச பழகிட்டு திறமையை வளர்த்துக்கிட்டேன். அதுக்கும் பிறகு தான் வெளியில் இருக்கிற கஸ்டமர்கிட்ட போய் நான் கேட்டேன், உங்களோட பழைய ப்ளவுஸ் நான் ஆல்ட்ரு கூட பண்ணித்தரேன்னு சொல்லி ப்ளவுஸு சுடி எல்லாம் அந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஒரு கஸ்டமர் என்கிட்ட ப்ளவுஸ் கொடுத்தாங்க. அந்த ஒரு கஸ்டமர் போட்டுட்டு போனதை பார்த்து அவங்க பிடிச்சிருக்கு, நல்லா தைச்சிருக்கமான்னு சொல்லிட்டு என்கிட்ட கஸ்டமர் ஆகிட்டாங்க. அவங்க தைச்சிட்டு போனதை பார்த்துட்டு அவங்க சொந்தக்காரங்க யாரும் கேட்டு அவங்க மூலமாக நிறையா கஸ்டமர் இப்படியே போய் தான் வந்தது. நான் ஒரு ப்ளவுஸ் கரெக்டாக தைச்சி கொடுத்தேன். அந்த ஒரு ப்ளவுஸு எனக்கு இன்னைய வரைக்கும் இத்தனை ப்ளவுஸு கொண்டு வந்திருக்கு எனக்கு. அப்போது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒரு வேலையை சுத்தமாக செஞ்சிட்டோன்னா அது குட்டி போடும் நமக்கு. அதை தான் நான் கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அதுதான் பேசுது ஃப்ரெண்ட்ஸ்.
அன்னைக்கு அந்த அக்காவுக்கு ஒரு ப்ளவுஸை நான் நீட்டாக தைச்சு கொடுத்தேன். அந்த நீட்னஸ் தான் இன்னைக்கு எனக்கு இப்படி ஒரு பேர். இப்போ போன வாரம் கூட நான் ஒரு பொண்ணுக்கு நம்ம கஸ்டமருக்கு தைச்சு கொடுத்தேன். அவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அவங்க பேரை சொல்ல விரும்பலை. அவங்களுக்கு தைச்சு கொடுத்தப்போ அவங்க சொந்தக்காரங்களும் அந்த ப்ளவுஸை பார்த்துட்டு நம்மள்ட்ட இப்போ வந்து தைச்சிட்டு போயிருக்காங்க. அதே போல் இன்ன வரைக்குமே நான் ஸ்டார்டிங் ப்ளவுஸ் எப்படி போய் வந்துச்சோ அதே மாதிரி தான் இன்ன வரைக்கும் எனக்கு வந்துட்டுருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா நம்மளோட குவாலிட்டியும் நம்மளோட உழைப்பு விட்டுடக்கூடாதுங்கிற விடாமுயற்சி இது எல்லாம் எனக்குள்ளே இருந்ததுனால தான் இன்னைக்கு தையல் தொழிலையும் நான் சக்ஸஸ்ஃபுல் பண்ணிட்டு செகண்டாக நான் எம்ப்ராய்டரியும் கற்றுக்கிட்டு அதையும் சேர்த்து பண்ணுறேன். இன்னைக்கு டெய்லர் வச்சு டெய்லரை தைக்க சொல்லிட்டு நான் கட்டிங் பண்ணி கொடுத்துட்டு இன்னைக்கு எம்ப்ராய்டரியும் போட்டு அதையும் கொடுக்குறேன். என்னால் முடியறது ஏன் உங்களால் முடியாது? கண்டிப்பாக முடியும். நீங்களும் தைக்கிறீங்க, எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, அக்கா நானும் தைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களாக தச்சு பழகணும். இன்றைக்கி உங்களுக்கு ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி யூடியூப் வந்துருச்சு. யூடியூப்பில் நீங்கள் என்ன டவுட்டோ அதை போட்டிங்கன்னா உடனடியாக உங்களுக்கு வந்துடுது. அதனால் தயவு செஞ்சு கற்றுக்குங்க. தையல் தொழிலை விட்டுறாதீங்க. என்னை போல் இருக்கிற டெய்லர்ஸோடு அழிஞ்சு போயிடக்கூடாது. இப்போலேருந்து உங்ககிட்டேருந்து இப்படியே வளரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தையல் தொழில் நானும் வந்து கற்றுக் கொடுக்குற வீடியோ போடுவேன். ஆனால் லட்சக்கணக்கான பேர் வீடியோ போட்டாங்க. இப்போ நானும் போட்டு அது வேஸ்ட்டு. இப்போ உங்களால் யூடியூப்பை திறந்தா கற்றுக்க முடியும். அதை கற்றுக்குங்க. ஆனால் உங்களை ஆறுதல் படுத்த தான் உங்களுக்கு ஒரு பூஸ்ட்டு கொடுக்குற மாதிரி யாரும் இல்லை. அதுக்கு தான் நான் இருக்கேன். அதனால் கண்டிப்பாக கற்றுக்கிட்டு தச்சிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க. இன்றைக்கி நம்மக்கிட்ட எம்ப்ராய்டரி பாருங்கள், சிங்கப்பூர்லேருந்து போடுறாங்க, துபாயிலேருந்து போடுறாங்க, நமக்கு ஆர்டர் அனுப்புகிறாங்க. அதே போல் இங்கே நம்மகிட்ட சென்னை நிறைய ஊர் இருக்குது. எல்லா ஊர்லேருந்தும் நமக்கு தைக்கிறதுக்கு கொடுக்குறாங்க. நான் அன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் கிராமத்தில் தைச்சி கொடுத்தது இன்றைக்கி வெளிநாடு வரைக்கும் நான் வேலை செஞ்சு கொடுக்குறேன். அதுக்கு காரணம் நம்மளோட குவாலிட்டி தான். நீங்கள் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களை தேடி வரும். அப்புறம் நம்ம எம்ப்ராய்டரி போடுறோம். நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ் 350 ரூபாலேருந்து கொடுக்குறோம். நீங்கள் வந்து எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் தைக்கிறது எல்லாம் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஃபோன் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரு, கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒர்க்கை கொரியர் எங்களுக்கு எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா, கொரியரில் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உடனடியாக உங்களுக்கு போட்டு உடனடியாக அனுப்பிச்சி விட்டுடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டெய்லரிங் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு சொல்லுங்கள். நான் உங்கள் வீடியோவில் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.